ஹாய், அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுசும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தயவு செஞ்சு. நான் என்ன சொல்ல வரேன்றதை மட்டும் காதில் வாங்குங்க. நாம் புதுசாக யூடியூப் தொடங்குறவங்களா இருந்தாலும் சரியே, இல்லை புதுசாக இப்போதைக்கு யூடியூப் வச்சுன்னுக்கிறவங்களா இருந்தாலும் சரியே, நம்ம ஒரு மைல்கல்லை தாண்டணும், ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் சில இன்னல்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம முறையடிச்சு தாங்க நம்ம யூடியூப் தொடங்கி ஆகணும், வந்தாகணும் யூடியூப்குள்ளார. அடுத்தது இந்த லைவ் போடும்போது நம்மளுக்கு 1008 பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைலாம் பேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லைவில் எல்லா விஷயங்களும் வரும் போகும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்புறம் எனக்கு நடந்த யூடியூப்பில் விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வாட்ச் ஹவர் வாங்கணுன்னா லைவ் போட்டு தான் ஆகணும். யூடியூப் எந்த யூடியூப்புக்காராக இருந்தாலும் லைவ் போட்டால் தான் நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹவர் 3000 வாட்ச் ஹவர் வின் பண்ண முடியுது. அது இல்லாமல் அது பெரிய பெரிய யூடியூபருங்களுக்கெலாம் கணக்கில் போடுறவங்க, அடுத்தது மில்லியன் கணக்கில் போடுறவங்களுக்கு வாட்ச் ஹவர் டக்குன்னு கொடுத்துரும், யூடியூப்பு ரெக்கமெண்ட் பண்ணிவிடும். ஆனால் நமக்கு வாட்ச் ஹவர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் லாங் வீடியோ போட்டாலும் நம்ம யாரும் அவ்வளோவா நம்மளுக்கு பார்க்குறதில்ல. அதனால் நாம் நம்ம ஒரு சின்ன சின்ன யூடியூபருங்களாம் லைவ் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர் கிடைக்கிது. அதனால் ஏகப்பட்ட இன்னல்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க 1008 பழிச்சொல் பேச்சு எல்லாமே நம்ம வாங்கிடுங்க. அப்புறம் நம்ம யூடியூப்பில் ஜெயிச்சே ஆகணும். நம்ம லைவ் போட்டால் தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர் வரும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம், இல்லை லாங் வீடியோ போடுறோம், இல்லை யூடியூப்பை தொடங்கி இவ்வளோ நாள் வந்துருச்சு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம ஜெயிச்சு தான் ஆகணுன்ற ஒரே மனநிலையில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக யூடியூப்பை ரன் பண்ணணும். ஏன்னு கேட்டால், நீங்கள் தயவு செஞ்சு சாட்டில் இருக்கிறது, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது, இல்லை அடுத்தவங்க வீடியோவை திருடி போடுறது, இந்த மாதிரிலாம் கட்டாயமாக போடாதீங்க. கண்டிப்பாக காப்பிரைட்டு கொடுத்துருவோம். காப்பிரைட்டு கொடுக்கும்போது கம்யூனிட்டி பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம சேனல் மானிட்டேஷன் கொடுக்க மாட்டான். இது எல்லாமே யூடியூப்புக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ப்ரொசீஜர்கள். அதனால் நாம் நமக்கு முன்னாடி கூட ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போது கூட மானிட்டேஷன் ஆகிருக்காது. ஆனால் 3 மாதத்தில் மானிட்டேஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களதெல்லாம் 3 மாதத்தில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் மில்லியன் கணக்கில் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவே மில்லியன் கணக்கில் போகும். அவங்களுக்கு டக்குன்னு வாட்ச் ஹவர் வந்துடும். ஆனால் நம்ம மணி கணக்கில் லைவ் போட்டாலும் இல்லை எது போட்டாலும் லேட் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணணும். நான் என் சேனலில் செஞ்ச தவறு என்னென்னா, நம்மளுக்கு லைவ் போடும்போது கணக்கில் நம்மளுக்கு வியூவர்ஸ் வரும்போது நிறைய பேர் நம்மளுக்கு சில பேர் பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதை நம்ம டைம் அவுட் கொடுத்துட்டேன். நான் நிறைய பேர்த்துக்கு பேட் கமெண்ட் வருது. அப்புறம் கூட லைவில் இருக்கிறவங்களும் நம்மளை போஸ்ட் பண்ணுறாங்க, டைம் அவுட் கொடுத்துருன்ட்டு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை கண்டுக்காமல் நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நல்லா பேசுகிறவங்கக்கிட்ட பேசிட்டு போங்க. அப்போனா மட்டுமே நம்ம யூடியூப்பில் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ முற்றிலும் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.